அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு வந்து பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட் ரிக்வெஸ்டட் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதில் நிறைய டிப்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கலர்ஸ் பெயிண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 6 ஷேட்ஸ் வந்து யூஸ் பண்ணி எப்படி ப்ரைமரி கலர்ஸ்லேருந்து நமக்கு தேவையான மற்ற கலர்ஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. என்கிட்ட வந்து கலர்ஸ் வந்து பேசிக்காக சிக்ஸ் ஷேட்ஸில் தான் நான் வச்சுருக்கேன். ரொம்ப மினிமமான கலர்ஸ் தான் இருக்குது. நான் இனிஷியலாக வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லா கலர்ஸும் வாங்கணுமா, இருக்கிறத வச்சு பண்ண முடியுமா, இந்த கலர் க்ரோம் எல்லோ, இந்த ஃப்ளஷ் டிண்ட், இந்த கலருக்கெலாம் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நான் அவங்களுக்காக வந்து எப்படி இந்த கலர்ஸை யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு கலர் வீல்ஸ் வந்து நம்ம அதிலே கொடுத்துருக்காங்க, என்னென்ன கலர்ஸ் இருக்குது அப்படின்றது. இதில் வந்து 2 லெவல் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா ப்ரைமரி கலர்ஸ், இன்னொன்று வந்து செகண்டரி கலர்ஸ். ப்ரைமரி கலர்ஸ் எப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெட்டு, எல்லோ, ப்ளூ. மேக்ஸிமம் சொல்ல போனோம்னா இந்த ரெட், எல்லோ, ப்ளூ இந்த 3 கலர் இருந்தாலே போதும். ரிமைனிங் எல்லா கலர்ஸுமே வந்து நம்ம அதை வச்சு கொண்டு வந்துட முடியும். அதுதான் வந்து ப்ரைமரி கலர்ஸ். ப்ரைமரி கலர்ஸ்னால் இனிஷியலாக நமக்கு தேவையான முக்கியமான 3 கலர்ஸ் ரெட்டு, எல்லோ, ப்ளூ. இதுதான் வந்து பேசிக் கலர்ஸ். இந்த கலர்ஸில் இருந்து உருவாகக்கூடிய மற்ற அடுத்த செகண்டரி லெவலில் வரக்கூடியது தான் செகண்டரி கலர்ஸ்ன்னு சொல்கிறது. ரெட்டு, எல்லோ மிக்ஸ் ஆகிட்டு ஆரஞ்சு கிடைக்கும். அடுத்து ரெட்டு, ப்ளூ மிக்ஸ் ஆகிட்டு வயலட் கிடைக்கும். அடுத்து எல்லோ, ப்ளூ வந்து மிக்ஸ் ஆகி க்ரீன் கிடைக்கும். இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய செகண்ட் லெவல் கலர்ஸ் தான் வந்து செகண்டரி கலர்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த 6 ஷேட்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரைமரி, செகண்ட், ரெட்டு, எல்லோ, ப்ளூ அது 3 இருக்குது. ரெட்டு, எல்லோ, ப்ளூ 3 இருக்குது. எக்ஸ்ட்ரா செகண்டரி கலர்ஸில் வந்து க்ரீன் கொடுத்துருக்காங்க. பேசிக்காக ஒயிட்டும் பிளாக்கும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அந்த 6 ஷேட்ஸில் வந்து இந்த கலர் வீல்ஸில் இருக்கக்கூடியதை இதுதான் கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு வந்து யூஸ் பண்ணிக்க போகிறது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா அதே ரெட்டு, எல்லோ, ப்ளூ இந்த 3 கலர்ஸை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ரிமைனிங் கலர்ஸ் வந்து கொண்டு வரலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட் நம்ம உள்ள கலர்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். ரெட்டு, எல்லோ, ப்ளூ இந்த 3 கலர் வச்சு நம்ம கலர் வீல் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இதை ரிமைனிங் கலர்ஸ் இருக்கட்டும். இப்போ இந்த 3 கலர் தான் வந்து ப்ரைமரி கலர்ஸ்லையா ரெட்டு, ப்ளூ, எல்லோ இந்த 3 கலர்ஸ் மட்டும்தான் ப்ரைமரி கலர்ஸ். இப்போ பாருங்கள், இந்த கலர் வீல்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைமரி கலர்ஸ் தான் நம்ம 3 எடுத்துருக்கோம். பதில் இந்த 3 கலர்ஸ் யூஸ் பண்ணி இது 3 வருதா அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இது பார்த்திங்க அப்படின்னா ட்ராயிங் நோட்டில் வந்து பேஜோட லாஸ்ட்டு கார்டில் அட்டையில் வந்து அட்டைப்படத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வச்சு நான் வந்து செக் பண்ணி பார்க்குறேன். இது வந்து கிளாஸ்மேட் ட்ராயிங் நோட்டு. அதில் வந்து நான் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் வச்சு இப்போ நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி பார்க்கலாம். கலர் வந்து செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு. இப்போது ப்ளூவையும் எல்லோவும் மிக்ஸ் பண்ணால் க்ரீன் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். ப்ளூ கொஞ்சோண்டு நான் டெஸ்ட்டு தான் பண்ணுறேன். ஸோ நிறைய கலர்ஸ்லாம் எடுக்கல, ஜஸ்ட்டு கலர் வருதா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக. எஸ், க்ரீன் வந்து வருது. ஓகேங்களா? இப்போது நம்ம நோட் பண்ணிக்கலாம். ப்ளூலேருந்து எல்லோ, இந்த எல்லோ கலர் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறப்போ நமக்கு க்ரீன் வருதான்னு கேட்குறாங்க. எந்த அளவுக்கு எல்லோ மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு டார்க் ஷேட் வந்து நமக்கு கிடைக்கிது. தெரியுதுங்களா? அப்போது க்ரீன் வந்து நமக்கு கிடைக்கிது. ஓகேவா? இப்போது இந்த க்ரீன் வந்து நமக்கு கிடைக்கிது. இப்போது இதில் வந்து டார்க் க்ரீன், அதாவது டார்க்காக ப்ளூ எடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து டார்க் க்ரீனாக இருக்குது. எல்லோ கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்தோம்னா அது வந்து போஸ்டர் க்ரீன். ஓகேங்களா? இப்போது இதில் பார்த்தீங்கன்னா ப்ளூ வந்து ஜாஸ்தியாக இருக்குது, இது வந்து டார்க்கு க்ரீன். அதுவே எல்லோ ஜாஸ்தியாச்சு அப்படின்னா இது வந்து போஸ்டர் க்ரீன். இது வந்து போஸ்டர் க்ரீன். ஓகேவா? அதுவே இன்னும் கொஞ்சம் எல்லோ ஜாஸ்தி பண்ணுறோம் அப்படின்னா லீஃப் க்ரீன் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? இன்னும் கொஞ்சம் எல்லோ ஜாஸ்தி பண்ணோம்னா நமக்கு லீஃப் க்ரீன் கிடைக்கும். இப்படி தான் வந்து இந்த 2 கலர்லேருந்து நமக்கு எடுத்திருக்கோம்.
இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இது வந்து டார்க் க்ரீன், இது வந்து போஸ்டர் க்ரீன், இது வந்து லீஃப் க்ரீன். ஓகேங்களா? இப்போது பேசிக்காக நம்ம ப்ரைமரி கலர்ஸில் 2 கலர் எடுத்துருக்கோம். இந்த 2 கலர்லேருந்து இந்த 3 கலர்ஸும் நமக்கு கிடச்சிருக்கு. ஓகேவா? இப்போது அடுத்த 2 ப்ரைமரி கலர்ஸ். இப்போது நம்ம இந்த 3 எடுத்துட்டோம் பார்த்தீங்களா? இப்போது இந்த ப்ளூவும் எல்லோவும் வச்சு இந்த க்ரீன் எடுத்தோம். க்ரீன்லேயே டார்க் க்ரீன், நம்ம போஸ்டர் கலர்ஸில் என்ன யூஸ் பண்ணுவோமோ தாஞ்சூர் பெயிண்டிங்கில் அதெல்லாம் எடுத்துருக்கோம் நம்ம. இது வந்து சக்ஸஸ் க்ரீன் கிடச்சிருக்கிறது. ஓகேவா? இது சக்ஸஸ். அடுத்தது இப்போது என்ன பண்ணோம்னா எல்லோவும் ரெட்டும். ரெட் எடுத்துக்கிறேன். எடுத்தால் என்ன வருது, ஆரஞ்சு. ஆரஞ்சு வருதுங்களா? வருது. இது பார்த்தீங்க அப்படின்னா ஆரஞ்சு, ஆரஞ்சு கலர் வருது நமக்கு. இதுவும் சக்ஸஸ். இப்போது இதில் குரோம் எல்லோ கிடைக்கணும்னா என்ன பண்ணணும்னா, அந்த எல்லோ கலரையே இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்துட்டிங்க அப்படின்னா நமக்கு குரோம் எல்லோ கிடைக்கும். அப்புறங்க இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக. இதுதான் வந்து குரோம் எல்லோ. ஓகேங்களா? குரோம் எல்லோ. லெமன் எல்லோ வேணும்னா டேரெக்டாக நமக்கு அந்த லெமன் எல்லோ தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா? அது லெமன் எல்லோ, அதுலேருந்து வரதே வந்து லெமன் எல்லோ தான். ஓகேவா? இதுவும் சக்ஸஸ். அடுத்தது இது நோட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. இதில் பார்த்தோம்னா ப்ரைமரி கலர்ஸ் வந்து ரெட்டும் இதுவும். இதுலேருந்து கிடைக்கக்கூடியது ஆரஞ்சு. இது பார்த்தோம் அப்படின்னா குரோம் எல்லோ. குரோம் எல்லோ. ஓகேவா? அடுத்தது ரெட்டும் ப்ளூவும். ஓகேவா? ரெட்டு ப்ளூ. இப்போ இதில் பார்க்கலாம். ரெட்டு ப்ளூ. ஓகேவா? இப்போது ரெட்டும் ப்ளூவும் கம்பைன் பண்ணால் நமக்கு வந்து பர்பிள் கலர் வருதுன்னு சொல்கிறாங்க. ட்ரை பண்ணி பார்ப்போம். பர்பிள் கலர் வருது. பர்பிள் கலர் வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கல, பட் ஓரளவு கிடைக்கிது. மேபி இது கூட வந்து லைட்டாக ஒயிட் எதுவும் மிக்ஸ் பண்ணோம்னா நம்ம கிடைக்குமோ என்னமோ தெரில. லைட்டாக ஒயிட்டு மிக்ஸ் பண்ணோம்னா லைட் கலர் கிடைக்கிது. பட் இது ஓகே தான். பர்பிள் பர்பிள் இந்த 2 ப்ரைமரி கலர் வந்து. இப்போ பர்பிள்லேருந்து பிங்க்கு கிடைக்குதான்னு நமக்கு தெரியணும். பிங்க்கு கிடைக்கிறதுக்கு பர்பிளையும் ரெட்டையும் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு ரெட்டு வந்து மிக்ஸ் பண்ணி பார்ப்போம். இந்த பர்பிள் கூட ரெட்டு வந்து மேக்ஸிமமாக இருந்தால் பிங்க்கு கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பிங்க்கு கிடைக்க வைக்கிறது தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் நினைக்கிறேன். கொஞ்சம் ஓரளவு கிடைக்கிது, ரொம்ப பிங்க்கு கிடைக்கல. நம்ம ஒயிட்டு மிக்ஸ் பண்ணி பார்த்தா தெரியும். ஒரு இதுக்கும் வந்து நம்ம என்ன தான் ட்ரை பண்ணியிருந்தாலும் பிங்க்கு மட்டும் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லைங்க. ஒருவேளை எனக்கு சரியாக எடுக்க தெரியலையா எனக்கு தெரில. சப்போஸ் நான் அதையும் ட்ரை பண்ணேன்னா வீடியோவாக நான் போஸ்ட் பண்ணுறேன். பட் இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பிங்க்குக்கு பதிலாக நம்ம ஆல்டர்னேட்டிவாக பிங்க் கலர் வந்து ஸ்பெஷல் பிங்க் கலர் வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா
நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஆனால் ஸ்பெஷல் பிங்க் ஒன்று இருக்குது அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் வேறு பிங்க்குக்காக ஒன்றும் தேட தேவையில்லை. அதை வச்சு நம்ம டார்க் ஷேட் லைட் ஷேட்லாம் வந்து நம்ம அதுலேருந்து எடுத்துக்கலாம். ஸோ நான் இது வந்து ஒயிட் மிக்ஸ் பண்ணியும் பார்த்துட்டேன், இன்னும் லைட் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் டேரெக்டாக ரெட்டில் ஒயிட் வச்சு மிக்ஸ் பண்ணியும் பார்த்துட்டேன். எனக்கு வந்து இப்போதைக்கு ரிசல்ட்டு கிடைக்கல. பிங்க் கலர் வந்து இந்த கலர்ஸை யூஸ் பண்ணி அவங்க கொடுத்துருக்க பிங்க்குமே வந்து நமக்கு அந்த ஸ்பெஷல் பிங்க்கு கிடையாது. அந்த கலர் வீலில் இருக்கிறது பார்த்திங்களா அட்டையில், அந்த பிங்க்குமே வந்து நமக்கு பர்ஃபெக்டாக அந்த ஸ்பெஷல் பிங்க் கலரில் இல்லை. ஸோ நமக்கு அதுக்கேற்றது போல் தான் இங்கேயும் ரிசல்ட்டு காட்டுது. ஸோ நமக்கு ஸ்பெஷல் பிங்க்கு க்ளீனாக பிங்க்கில் வேணும் அப்படின்னா நம்ம தனியாக செப்பரேட்டாக வாங்கிக்கணும். இந்த பிங்க் மட்டும் நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லா கலர்ஸுமே கிடச்சிரும் அதுலேருந்து. இப்போது அந்த 6 ஷேட்ஸில் வந்து பிளாக் இருக்குது, ஒயிட் இருக்குது, ரிமைனிங் அந்த 3 கலர் வச்சு நம்ம என்ன கலர் வேணால் கொண்டு வந்துடலாம். அந்த ஸ்பெஷல் பிங்க் மட்டும் வாங்கிக்கணும். அப்புறம் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளஷ் டிண்ட் வந்து எப்படி கொண்டு வரதுன்னு நான் செப்பரேட்டாக வீடியோ போட்டிருக்கேன். இதுலேயும் வந்து லைட்டாக காட்டுறேன் பாருங்கள். அதை தவிர வந்து நமக்கு தாஞ்சூர் பெயிண்டிங்கில் போஸ்டர் கலர்ஸில் வேறு எந்த கலர்ஸும் தேவைப்படாது. இப்போ செப்பரேட்டாக வாங்குறது இந்த ஸ்பெஷல் பிங்க் தான் மெயின். ஓகேங்களா, கலர்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. ப்ளூ, இது அடுத்தது ரெட் எல்லோ, அடுத்தது வந்து ரெட்டு ப்ளூ இந்த 3 கலர் யூஸ் பண்ணி நமக்கு இத்தனை வெரைட்டி கலர்ஸ் வந்து கிடைக்குது. இந்த பிங்க் மட்டும் தான் கிடைக்கல. ஸோ அந்த பிங்க் மட்டும் நீங்கள் வந்து தனியாக செப்ரேட்டாக பை பண்ணுற மாதிரி இருக்கும். இது மட்டும் தனியாக வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தாஞ்சூர் பெயிண்டிங்க்கு பேசிக் அந்த ப்ரைமரி கலர்ஸ் யூஸ் பண்ணி எல்லாமே இந்த 6 ஷேட்ஸில் வாங்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதிலே கூட உங்களுக்கு க்ரீன் கொடுக்குறாங்க, டார்க்கு க்ரீனு. இருந்தாலும் நமக்குமே க்ரீன் சூப்பராக கிடைக்கிது இதில். ப்ளஸ் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஒயிட்டும் பிளாக்கும் கிடைக்குது அந்த 6 ஷேட்ஸில். ஸோ நம்ம இந்த ப்ரைமரி கலர்ஸ் யூஸ் பண்ணி இந்த பிளாக் ஒயிட் யூஸ் பண்ணியே நம்ம எல்லா கலரிங்க்கும் இதுக்கு போட்டுக்கலாம். இதில் உங்களுக்கு எதுக்கெலாம் லைட் வேணுமோ அது கூடலாம் ஒயிட் வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு லைட்டாக கிடைக்கும். டார்க்காக வேணும்னா பிளாக் வந்து மிக்ஸ் பண்ணி கொண்டு வர முடியாது, ரொம்ப மைன்யூட்டாக லைட்டாக ஆட் பண்ணிக்கணும். தண்ணியில் கலந்துட்டு அந்த பிளாக் எடுத்து லைட்டாக ஆட் பண்ணி நீங்கள் கொண்டு வரணும். இந்த டார்க்குக்கு இன்னும் கொஞ்சம் டார்க் ஷேடு, ப்ளூக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டார்க் ப்ளூ, ரெட்டுக்கு இன்னொன்று மெரூன் மாதிரி கொண்டு வரணும், பர்பிள் வந்து நல்லா டார்க் ஷேடு வேணும் அப்படின்னா நம்ம அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அதர்வைஸ் ரொம்ப லைட்டாக வேணும் அப்படின்னா ஃப்ளஷ் டிண்ட் கலருக்கு வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த ஆரஞ்சு கலர் இருக்குங்களா, இந்த ஆரஞ்சு கலரில் வந்து லைட்டாக ஒயிட்டை மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃப்ளஷ் டிண்ட் கிடைக்கும். நான் ஏற்கனவே இதுக்கு செப்ரேட்டாக வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஆரஞ்சு கூட லைட்டாக எல்லோ ஒயிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஃப்ளஷ் டிண்ட் கிடைக்கும். இது வந்து ஃப்ளஷ் டிண்ட். ஓகேவா, அவ்வளோதாங்க. நான் என்னோடய எக்ஸ்பெரிமெண்ட்டில் நான் எப்படி பண்ணியிருக்கேங்கிறத உங்களுக்கு ஈஸியாக புரியுன்றதுனால ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ நான் வீடியோவாக போடணுன்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். இப்போ கூட நிறைய பேர் எனக்கு வந்து மெயில் பண்ணியிருக்காங்க, என்னால் கலர்ஸ்லாம் வாங்கி ட்ரை பண்ண முடியல, இருக்கிறத வச்சு பண்ணுற மாதிரி டிப்ஸ் கொடுங்க அப்படின்னு. ஸோ அவங்களுக்காகவும் நான் அதை கொடுத்துருக்கேன். சரிங்களா, கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களோட கருத்துக்களை. கமெண்ட் பாக்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். அடுத்த பதிவில் நம்ம வந்து தொடர்ந்து வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான ஆர்டர் கூட நம்ம தொடர்ந்து சந்திக்கலாம். நன்றி, வாழ்க வளமுடன். இப்போ நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிறதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஈஸியாக ரீச் ஆகும். அப்புறம் நம்ம ப்ளேலிஸ்ட்டில் வந்து வெரைட்டியாக நம்ம வந்து டைட்டில் போட்டு வீடியோஸை செப்பரேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஈஸியாக உங்களுக்கு அதில் பார்த்துக்கிறதுக்கும் வசதியாக இருக்கும். நம்ம ப்ளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் நம்ம வேறு ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலோட அபவுட் பேஜில் வந்து செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து அதில் சில லிங்க்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு அதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, பாய்.